ஒன்றை எடுத்து தேனில் நனைத்து. அதாவது நானும் உலகத்துல எத்தனையோ டான்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா இது மாதிரி ஒரு டான்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. ஏதோ சொல்லுவாளா, ஏதோ வெஸ்டர்னா கதகளியா எதுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டான்ஸ்னா அது இந்த டான்ஸ் தான். முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, இப்ப என்ன சரக்கு அடிச்சிருப்பானே தெரியல. ஆனா அவ ஆடுறத பார்க்கும்போது அவ அடிச்சது கண்டிப்பா லோக்கல் சரக்கா, நம்ம நாட்டு சரக்கா இருக்கவே இருக்காது. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஏதோ ஃபாரின் சரக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபாரின் சரக்குல ஏதோ மிக்சிங்லாம் வேற மாதிரி ஏதோ பண்ணிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டான்ஸ். அது இவர் டான்ஸ் கிடையாது. இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு மக்களுக்கு. அந்த டான்ஸ்லயே எதையோ ஒண்ணு மக்களுக்காக சொல்றதுக்காக தான் வராப்படி. அதை நம்ம புரிஞ்சிருக்கிற அளவுக்கு யாருக்கும் பக்குவம் கிடையாது. ஏன்னா அவங்களும் அதே பிராண்ட் அடிச்சிருக்கிறேன். என்ன சரக்கு அடிச்சிருப்பான்னு தெரியல. எனக்கும் புரியல. ஆனா அது லோக்கல் சரக்கே கிடையாது. ஏதோ வித்தியாசமான ஒரு சரக்கு அடிச்சு அது ஏதோ ஒரு மிக்சிங் பண்ணியிருக்கான். இந்த நாடி நரம்புலாம் இந்த மாதிரி டான்ஸ்ல வெளியே ஊறி போனவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆட முடியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க வெட்டி விடுவேன். என்ன ஆட்ட ஆடுறான் பாருங்களேன், பாருங்க. ஒன்றை எடுத்து தேனில் நனைத்து கையப்பம். உலகமே ஒண்ணுக்கு ஒரு கைக்குள்ள அடக்கும் சமம் அப்படிங்கறது இந்த இதுல ஏதோ ஒண்ணு சொல்ல வராப்ல. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். இது நம்ம இங்க தெரியாது. தூங்கி எந்திரிச்சு காலையில தான் இவருக்கு தெரியும். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. இது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அகராதிக்கு மூத்த மைன்னு சொல்லுவாங்க இல்ல, அது இவன் தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த மாதிரி இந்த வடக்கன்ஸ் நிறைய இருக்காங்க. உள்ள இடம் கிடந்தாலும் உட்கார மாட்டாங்க. இடம் இல்லாதப்போ அடிச்சுட்டு கிடப்பாங்க. இவன் இப்படி தொங்கிட்டு போறதுனால இவனுக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம இல்ல இவனுக்கு எதுவும் கௌரவ விருது கொடுக்க போறாங்களா? இல்ல நல்லா தொங்கிட்டு போறியப்பா, நல்லா பண்ற திறமையை பாராட்டி சினிமாவில் எதுவும் வாய்ப்பு தர போறாங்களா? இல்ல இவனுக்கு எதுவும் மத்திய அரசுல இருந்து எதுவும் நன்கொடை எதுவும் அக்கௌண்ட்ல எதுவும் பணங்கனா போட்டு விட போறாங்க? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஆறு வேலை இருக்கலாம். நான் இதுல முட்டி விழுந்துச்சுன்னா காலையில பேப்பர்லயும் நியூஸ்லயே வரும். அது வேலை மனுக்கிட்டு 2 பேர் பார்க்கணும். ஒரு குடும்ப ஆளுங்க, இதுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் ஒரு கூட்டம் தான் கூடும். நாய் விழுது சாகுற ஆளுக்கு வண்டி போகும்போது இடையில விழுந்து சாக வேண்டியதானே. எதுக்கு இந்த நாய் இப்படி தொங்கிட்டு வரணும்? இவன் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. தொங்கிட்டு வர இதை பார்த்துட்டு ட்ரெயினை வேற கீழே விழுந்துட்டா நிப்பாட்டு வாங்கி அதுல நிறைய பயணம் போறவங்களுக்கு லேட் ஆகும், வேலை கெட்டு போவேன். எவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வீணா போன. இது முக்கால்வாசி வடக்கன் இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க தான் இந்த வேலையில செய்வாங்க, வேற எவனும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு என்னமோ விழுந்தே இருப்பான்னு நினைக்கிறேன். இதுல வீடியோ பாதிதான் இருக்கு. இவன் போய் ஏதாவது ஒரு போஸ்ட் மத்தியில தான் அடிபட்டு இருப்பான். இவன் போயிருக்க மாட்டான். இதை எடுத்தவன்ட்ட கேட்டா சொல்லுவான், அவருக்கு தெரியும். கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. மொத்த அழகையும் கூட பாத்தியா, அங்க நிக்கிற நீ. நானும் இந்த அம்மா போடுற நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ உங்க போட்டிருக்க ட்ரெஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதே கரெக்டு. நம்ம போய் ட்ரெஸ்ஸை இப்போ சட்டையை மாட்டிக்கிட்டு அதை அப்புறம் கலட்டிக்கிட்டு அழுக்காயணும், துவைச்சு காய போட்டு ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. இதுங்கிறப்ப இது ஈஸியா இருக்கும். அப்படியே புதுசா வாங்கினோமா ஆங்கரோட கடையிலேருந்து ஆங்கரோட எடுத்து வர்றேன், அப்படியே முன்னாடி அப்படியே மாட்டி விட்டா அப்படியே இருந்துக்கேன். முடிஞ்சா அப்படியே கலட்டி கொடுத்து போடலாம். துவைக்கிற வேலை மிச்சம். யார் வேணுமாலும் போட்டுக்கலாம். புதுசு தான், யாருமே பழைய சட்டையை சொல்ல மாட்டாங்க. இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமாலும்.
ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? டக்குன்னு கிளம்புன உடனே டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு நம்ம வீட்டில் போயிடலாம். பெரிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம பேண்ட்டை கூட அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதை இனிமே அவங்க பண்ணுவாங்க. இப்போ யார் சொன்னாரு? யார் சொன்னது? தட்டு வந்து யாருமே கலரில் வாங்கிட வேண்டியதை மேலே போட வேண்டியதில்லை. கோர்த்து போட்டு நம்ம வாட்டில் போய் வீட்டில் போனால் அப்படியே எடுத்து அப்படி கோர்த்து போட்ட வேண்டியது, வேலை மிச்சம். என்னத்துக்கு வாஷிங் மிஷின் வேணும், சோப்பு சர்ஃப் எக்ஸல் போட்டு துவைச்சி இது வந்து எதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க ஏதோ வேறு எந்த ஊரில் இருந்து பண்ணுறாங்க தெரியல. இது நம்ம ஊரில் இல்லை, இதை நடைமுறை கொண்டு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன், நீ சூத்திர கட்டி வந்து நீ உட்கார முடியாம. ஆனால் ஏற்கனவே பசங்க வந்து சட்டை போடாமல் தான் திடுறாங்க. இதில் இப்படியும் பண்ணிட்டா நம்ம இப்போ உள்ளே கூட பிடிச்சிட்டு போனாங்க விட்டாங்களாட்டுக்கு. அடுத்த ஒரு திறமையானவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். மூஞ்சி எதுக்காவது கண்ணாடியில பாத்துக்கியா நீ? ஒத்தோட முடியும் பல்லும் இந்த மூஞ்சிக்கெல்லாம் லவ் கேக்குதா? அதாவது வந்து ஒரு மிக திறமையான ஒரு ஆக்டரு. நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அவர் இன்னும் வந்து சினிமாவுக்குள்ள கூப்பிடலைங்கிறது எனக்கே தெரியல. ஆனால் இப்படி ஒரு டிரான்ஸ்மிஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகா பண்ணாரு பார்த்தீங்களா? அப்படியே வந்து நார்மலாக இருந்து அப்படியே ஒரு இதாக மாறிட்டா இருப்பாங்களே. இதில் வந்து நீங்கள் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பல்லு வச்சுருப்பார்ல, அப்படியே அந்த பல்லான் கேரக்டர்ல இருந்து அப்படியே அந்த வல்லவன் கேரக்டர் அந்த பல்ல இப்படி தூக்கி போடுவார் பார்த்தீங்களா? அதுதான் இதில் மெயின் ஹைலைட்டு. மூஞ்சிக்கெல்லாம் லவ் கேக்குதா? டக்குன்னு ஒரு மாறு வேஷத்துக்குள்ள மரியாதையே இதில் ஒரு இதாக கச்சிமா பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு திறமையான நடிகரை வந்து இன்னும் நம்ம சினிமா துறையை மிஸ் பண்ணி இன்னும் இவரை கொண்டு போகாமல் இருக்குங்கிறது எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல புரியல. என்னென்ன கேனப்பாய். ஆனால் சிம்பு வந்து இதை இன்னும் பார்த்துருக்க மாட்டார். பார்த்துருந்து அவர் சினிமா துறையை விட்டு போயிருப்பார். ஏன்னா நம்மளோட இவ்வளோ திறமையான ஒரு நடிகன் இருக்காங்கிறது அவர் தெரியும் போது அவர் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பார். என் வல்லவன் 2 கூட இவரை வச்சு நம்ம எடுக்கலாங்கிறத நான் இப்போ சொல்ல வர்றது. இவர் வந்து இன்னும் மேன்மேலும் இவரோட திறமை வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டும். சினிமா துறை இவரை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவரை வச்சு வல்லவன் 2 எடுக்க வேண்டும். அப்பொழுது சிம்பு வந்து வெளிநாட்டுக்கு எங்கிட்ட அனுப்பி வச்சுட்டு இவரை வச்சு நம்ம எடுக்கணும். அதனால அதோடைய அடுத்து ஒரு சீக்கிரம் சினிமா துறையில் வர வாழ்த்துக்கள். நான் போறேன் எனக்கு வேணாம். நான் போறேன். பெரிய பாண்டிச்சேரி நானுங்க ஃபன் வைப் ஏதோ உருட்டானுங்க. ஒரு குண்டே இல்லைங்க, கஷ்டன்னு இருக்கு. ரெண்டாச்சு போட்டோ எடுத்தாச்சு, நீ கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப வருத்தப்படுறாங்க. கசகசன்னு இருக்குன்னா அது என்ன பாண்டிச்சேரினா என்ன? எல்லாரும் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் போனால் அந்த சரக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். போனால் ரூம் போட்டு சரக்கு அடிச்சுட்டு வருவாங்க. அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாருமே சொல்லுவாங்க. நீ என்னமோ கோவாவுக்கு போன மாதிரியே, என்னமோ துபாய்க்கு சுற்றி பார்க்க போன மாதிரியே, ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் போய் பசுமையை பார்க்க போன மாதிரி நீ சொல்ற. நீ பாண்டிச்சேரி போனால் இதுதான் இருக்கு. அப்புறம் அங்கே கசகசன்னு இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பீச்சில் நீ ஒருத்த மட்டுமா இருக்க முடியும்? கசகசன்னு நல்லா குளிச்சு இழிச்சிட்டு போனேன், அதே கசகசன்னு இருக்காது. இல்லை காத்தோடமா ஒரு இடத்துல உட்காருன்னு. பாண்டிச்சேரி என்ன அது என்ன 4000 கிலோமீட்டர் தாண்டியா இருக்கு. பெரிய சுற்றுலா தலம் அது. தமிழ்நாடு மாதிரி தான் அதுவும். அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கு அதை எதிர்பார்த்து போயின்னா அது இருக்குமாச்சு. பாண்டிச்சேரியில் போய் பாலைவனம் மலை பிரதேசம் நீ அங்கே வந்து ரவுண்டானா இதெல்லாம் இருக்குன்னு நினச்சி போயின்னா அங்கே எப்படி இருக்கேன்? நான் 500 ரூபா செலவு பண்ணி போனால் அங்கே என்ன இருக்குமோ அதே இருக்கேன். அங்கே போனால் ரூம் போட்டு நல்லா சலக்க புழக்க அடிச்சுட்டு பயலோட கும்மாலம் போட்டுட்டு வரலாம். அதுதான் செய்யலாம். பசங்களுக்கு அது ஒரு இதான அந்த இதுக்கு தான் போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து அங்கே ஒன்று இல்லைங்கிறத ஒரு ஸ்டேட்டை வந்து நீ தவறாக பேசுறது வந்து தப்பான காரியம். ஏன்னா நான் பாண்டிச்சேரி தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரூம் போட்டு சரக்கு அடிப்பானுங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு.
ரூம் போட்டு தான் சரக்கு அடிப்பா எனக்கு தெரிஞ்சு. சரக்கு போய் நடு ரோட்டில் வச்சு அடித்தாலும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இல்லை வேறு பிரிட்ஜுக்கு மேலே உட்காந்து அடித்தாலும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அது தப்பு. வேறு எங்கேயோ வச்சு அடிக்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை. இப்போ சரக்கை வந்து நம்ம பாண்டிச்சேரி போனால் ரூம் போட்டு அடிக்கணும். வேறு எங்கேயும் அடிக்கிறது? பாண்டிச்சேரி 4 ரோட்டில் சிக்னலில் உட்காந்து அடிக்கலாமா? தெரியல, எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க ஊரில் எல்லாருமே வந்து ரோட்டில் உட்காந்து அடிச்சிருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பொண்டாட்டி எங்க அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முறைப்படி நம்ம வந்து அவங்க சாப்பாடு ஊட்டிலாம் வாங்க. நிறைய கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டா அடுத்து பாத்தீங்கன்னா அவுச்ச முட்டை இருந்துச்சு. ஏன்னா கன்சியூவா இருக்கிற பொண்ணு வந்து நம்ம கண்ணு கருத்தா பாத்துக்கணும். பாத்துக்கிறாங்கன்னா இல்லையோ, ஆனா அண்ணன் முன்னாடி நம்ம கண்ணு கருத்தா பாத்துக்கணும். நிறைய கண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா முட்டை வச்சாச்சு. அடுத்து வறுத்த மீன், முள்ளு இல்லாத மீனா பார்த்து வாங்கி. அது உண்மையில வந்து எல்லாரும் செய்யக்கூடியதாங்க. அந்த மாதிரி பாசம் வந்து எல்லாருக்கும் வராது. அண்ணன் பொண்டாட்டிய தம்பி தான் கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கணும். பிரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது முட்டை ஊட்டணும், சாப்பாடு ஊட்டணும். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது யார் செஞ்சு பண்ண மாட்டாங்க. எல்லார்ட்டையும் அந்த ஒரு சோசியல் ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிந்தனைகள் வரணும். அண்ணன் பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி நினச்சி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். நல்லா கவனிக்கல, தப்பு இல்லை. இது மாதிரி எல்லாரும் குடும்பத்தில் வந்து அந்யோன்யமாக இருந்தால் எந்த ஒரு குடும்பமும் ஒற்றுமையாக தான் இருக்கும். எதுவுமே பிரிய வாய்ப்பு கிடையாது. அதை வந்து நம்ம எடுத்துக்காட்டி நம்மளுக்கு நடைமுறைக்கு ஒரு கொண்டு வந்திருக்காரு. அது வாழ்த்துக்கள் நண்பரே. வாங்கி வச்சிருக்கா. அது நம்ம ஊட்டிலாம் வாங்க. அது கொஞ்சம் ஊட்டிலாம் வாங்க. இதை எவனோ வேலையத்து போய் சேலஞ்சுன்னு எதுவும் கமெண்டில் போட்டிருப்பானாட்டுக்கு. இதை பார்த்து ஊட்டிக்கிட்டு தர்றேன். வேறு யாருக்காவது அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி ஊட்டணும்னு சொல்லி எதுவும் சேலஞ்சு போட்டுறாதீரா, அவன் பாட்டில் ஊட்டிட்டு போகிறேன் அடிச்சு போடுவாங்க.